அன்னையே தினம் உன்னையே எண்ணும் பிள்ளையே சிறு பிள்ளையே. அன்னையே தினம் உன்னையே எண்ணும் பிள்ளையே சிறு பிள்ளையே. அன்னையே தினம் உன்னையே எண்ணும் பிள்ளையே சிறு பிள்ளையே. உன்னையே அன்றி மண்ணிலோர் துணை இல்லையே எந்தன் அன்னையே. உன்னையே அன்றி மண்ணிலோர் துணை இல்லையே எந்தன் அன்னையே. அன்னையே தினம் உன்னையே எண்ணும் பிள்ளையே சிறு பிள்ளையே. அன்னையே தினம் உன்னையே எண்ணும் பிள்ளையே சிறு பிள்ளையே. வணக்கம் சார். வணக்கம். பகவான் ஸ்ரீ அரவிந்தர் எழுதிய சாவித்திரி என்னும் நூல் நிறைய பேருக்கு புரியலன்றாங்க. அது ஏன் புரியல, அது புரிகிற மாதிரி கொஞ்சம் தெளிவாக சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். கண்டிப்பாக புரியலங்கிறத நான் ஒத்துக்கிறேன். பட் ஏன் புரியலங்கிறதுக்கு காரணம் இருக்குது. பகவான் லண்டனில் படித்தவர். அவருக்கு லத்தீன், கிரேக்கம், ஃப்ரெஞ்சு, ஸ்பானிஷ், சமஸ்கிருதம் இப்படி ஒரு 8-9 மொழிகள் அவருக்கு தெரியும். ரெண்டாவது, சாவித்திரியை நான் தான் எழுதினேன்னு பகவான் ஸ்ரீ அரவிந்தர் எங்கேயுமே சொல்லலை. என்ன சொல்கிறார், அந்த பிரபஞ்ச சக்தியான அந்த சாவித்திரி தேவி என்னுள் எழுத சொல்லும் பொழுது எழுதுவேன். அவள் சொல்வதை நிறுத்தி கொண்டால் நானும் நிறுத்தி கொண்டு ஓய்வெடுக்க போய்விடுவேன். அவள் அழைக்கும் பொழுது தான் நான் எழுதுவேன். அவள் சென்று விட்டால் நானும் என் அறைக்கு சென்று விடுவேன். அதை நான் எழுதவில்லை, அவள்தான் எழுதினாள் என்று பிரபஞ்ச சக்தியை பற்றி சொல்கிறார். பகவான் ஸ்ரீ அரவிந்தர் சாவித்திரி எழுதி கொண்டிருக்கும் பொழுது சில நேரங்களில் அவருடைய டேபிளுக்கு அடியில் ஏராளமான குப்பைகள் இருக்கும். என்ன குப்பை என்று பார்த்தால், இவர் சாவித்திரி எழுதி கொண்டிருக்கும் பொழுது அவர் எழுதிய சில குறிப்புகள் கசைக்கப்பட்டிருப்பார். ஆச்சரியப்படும்படியாக அவரை கேட்கும் பொழுது அவர் சொல்லக்கூடிய வார்த்தை இதுதான். சாவித்திரி எழுதி கொண்டிருக்கும் பொழுது சாவித்திரி தான் எழுதுகிறாள், இடையில் சில சமயங்கள் என் சிந்தனையும் அதில் புகுந்து விடுகிறது, என் சிந்தனையை அதில் வரக்கூடாது என்று அந்த பகுதியை கிழித்து குப்பையிலே போட்டு விடுவார். அப்படின்னா பாருங்கள், அவர் கருத்தை எழுதவில்லை, சாவித்திரியின் கருத்தை தான் எழுதுகிறார். இப்போ சாவித்திரி தேவிங்கிறது பிரபஞ்ச சக்தி. பிரபஞ்சம் தன்னுடைய ரகசியத்தை எழுதும் பொழுது நம்மை போன்ற சாதாரண ஆட்களால் புரிந்து கொள்ள முடியுமா? முடியாது. பகவான் ஸ்ரீ அரவிந்தர் யோகத்தின் மிக உச்சியில் இருந்தார். அதனால் அந்த பரம்பொருள் அவருள் இறங்கினால் அதனால் அவர் எழுத முடிந்தது. அவர் இருந்த நிலை மிக உயர்ந்த நிலை. நாம் சாதாரண நிலையில் இருப்பதால் அது புரியவில்லை. அப்போ புரியணும்னா என்ன செய்யணும்னா உயர்ந்த நிலைக்கு போகணும். நமக்கு குமுதமே படிக்க புரியாது. அந்த குமுதத்தில் 6 வித்தியாசம் வரும். அது என்ன வித்தியாசம்னு பார்க்குறதுக்குள்ளே நம்ம பின்னாடி விடையை போய் பார்த்துட்டு தேடுவோம், அப்பயும் புரியாது. அதுவே புரியாதப்போ சாவித்திரி புரியவில்லை என்பது ஒரு வருத்தப்படுற விஷயம் இல்லை, அதில் ஒரு ஆர்வம் வேணும், அவ்வளோதான். இப்போ ஸ்கூலில் குழந்தைய சேர்த்தோடனே படிக்க ஆரம்பிச்சிட்டாங்களா என்ன? அவங்க படிக்க ஆரம்பித்து சுயமாக படிக்க ஆரம்பித்து புரிஞ்சு படிக்க ஆரம்பித்து அதன் அர்த்தத்தை பரீட்சையில் எழுதக்கூடிய அளவுக்கு ஒரு திறமைன்னு பார்த்தா நிறைய டைம் எடுக்குதில்ல. அப்போ அவங்க தொடர்ந்து அதில் பயணிக்கிறாங்க. அதே மாதிரி நாம் பழகணும். ஏன்னா அது மந்திர வரிகள் இல்லையா? அது புரியலைனாலும் படின்னு சொல்கிறாங்க அன்னை. இனிமேல் இப்படி ஒரு நூல் இந்த பிரபஞ்சத்தில் வர வாய்ப்பில்லைன்னு சொல்லிட்டாங்க.
அப்படிப்பட்ட ஒரு மகா காவியத்தை பகவான் நமக்கு கொடுத்துருக்கும்போது நாம் அதில் தீவிரம் காட்டணும் இல்லையா? இல்லை, புரியலன்னு விட முடியாது. வாழ்க்கையில் இந்த உலகத்தில் யாருக்கெல்லாம் நிலைகுலைந்து சீர்குலைந்து வாழ்வினுடைய கடைசி கட்டத்துக்கு வந்து என்ன பண்ணுறதுனே தெரியலேன்ற ஸ்டேஜில் கூட அந்த சாவித்திரியை கையில் எடுக்கும் பொழுது அவர்களுக்கு ஒரு புதிய மாற்றமும் புதிய வெளிச்சமும் ஒரு புதிய விடியலையும் தரும்னு அதை சொல்கிறாங்க. இந்த நூலினுடைய கரு அதை நான் ஒரு சுருக்கமாக உங்களுக்கு சொல்கிறேன். இனிமேல் புரியலேன்னு யாரும் சொல்ல முடியாது. அஸ்வபதிங்கிற ஒரு ராஜா 18 ஆண்டுகள் பராசக்தியை நோக்கி தவம் இருக்கிறார். எதற்காகன்னா பசி, நோய், மரணம் இது மூணும் இந்த மனித குலத்துக்கு இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இருக்கார். இவருடைய பிரார்த்தனை, இவருடைய தவத்துக்கு மனமிறங்கி அந்த பராசக்தி சாவித்திரி என்கிற ஒரு தேவதையை அனுப்பி வைக்கிறேன்னு அவங்க சம்மதிக்கிறாங்க. அப்படி சம்மதிக்கும்போது அஸ்வபதி எனக்கு அவள் மகளாகவே பிறக்கணும்னு கேட்குறார். அப்படியே ஆகட்டும்னு அந்த பராசக்தி சொல்ல அந்த சாவித்திரி அஸ்வபதிக்கு மகளாக பிறக்கிறார். அந்த பிறந்த மகள் யாருன்னா பராசக்தியினுடைய வரத்தினால் அஸ்வபதிக்கு மகளாக பிறந்தாலும் அவள் சூரிய புத்திரி என்று பெயர். சூரிய புத்திரி என்றால் பரம சத்தியத்தினுடைய இறைவியாக இங்கு வந்து நம்மையெல்லாம் காக்க வேண்டும் என்பதற்காக பிறந்திருக்கிறார். அந்த சாவித்திரிக்கு ஒரு திருமண வயது வருகிறது. அவள் தன்னுடைய கணவனை தேர்ந்தெடுப்பதற்காக நிறைய இடங்களில் சுற்றி பார்க்குறப்போ எங்கும் கிடைக்கல. ஒரு 4 நாளுக்கு மேலே நம்ம தேடின அளவுக்கு பர்சனாலிட்டி கிடைக்கலன்னு கொஞ்சம் யோசனை வந்தது. திடீர்னு ரொம்ப தூரத்தில் ஒருத்தர் ரொம்ப அழகாகவும் ரொம்ப அறிவாகவும் ரொம்ப ஞானத்தோடும் ஒரு பர்சனாலிட்டியை பார்த்த உடனே இவர் நமக்கு பொருத்தமானவர்னு செலக்ட் பண்ணுறாங்க. அவர் தான் சத்தியவான்னு பேர். அந்த சத்தியவானை தேர்ந்தெடுத்த பிறகு சாவித்திரி அவங்களுடைய குடும்பத்தில் போய் இதை சொல்கிறா. சொல்லும் பொழுது அவங்க அம்மா சந்தோஷப்படுறாங்க, அவங்க அப்பா சிரிக்கிறாரு. அந்த டைமில் நாரதர் வராரு. அவர் வந்து ஒரு குண்டை போடுறார். என்னன்னா சாவித்திரி தேர்ந்தெடுத்திருக்கிற சத்தியவான் வந்து 1 வருஷம்தான் உயிரோடு இருப்பானே அப்படின்னு ஒரு குண்டை போட்டார். அவர் போட்ட உடனே சாவித்திரியோட அம்மா மாளவிகாவுக்கு பயங்கர அதிர்ச்சி. நமக்கு இருக்கிறது ஒரு பெண், அவள் 1 வருஷத்தில் விதவை ஆகிட்டா இந்த வாழ்க்கை என்னத்துக்கு ஆகிறது? தெய்வமே, இது என்ன சோதனை? ஏன் இந்த உயிர்களை படைத்து இப்படியெல்லாம் கொடுமை பண்ணுற? ஏன் 1 வருஷத்தில் புருஷனை சாகரிக்கிற? இது என்ன முறை? இது என்ன அநியாயம் இல்லையா? இது இல்லை, இது இது ஏதோ ஒரு படைப்பில் கோளாறு இருக்குது. இறைவா, இது என்ன விளையாட்டு? இது சரியில்லை அப்படின்னு அவங்க புலம்புறாங்க. அப்போ நாரதர் சொல்கிறார், சாவித்திரிக்கு ஏற்படுற அந்த சூழ்நிலையை அவள் சமாளித்து கொள்வான்னு சொல்லிட்டு போயிட்டார். அவர் வந்த நோக்கம் முடிஞ்சுது. ஒரு பக்கம் அம்மா வருத்தப்பட்டு புலம்பிட்டு மகள்கிட்ட சொல்கிறா, நீ கொஞ்சம் செலக்ட் பண்ண ஆளை விட்டுட்டு வேற நல்ல பையனாக பாருன்னு சொல்கிறேன். சாவித்திரி சொல்கிறா, என் மனசுக்கு பிடிச்சி நான் தேர்வு பண்ணிட்டேன், இனி மாற்றுவது என்பது வாய்ப்பில்லை. ஓராண்டில் மரணம் சம்பவிக்குமானால் அந்த நிலையில் அதை நான் எதிர்கொள்கிறேன், அதை பற்றி யாரும் கவலைப்பட வேண்டியதில்லைன்னு அவங்க கேஷுவலாக சொல்கிறாங்க. அம்மாவுக்கு தான் இது அதிர்ச்சி. அவங்க அப்பா அஸ்வபதிக்கு அதிர்ச்சி இல்லை. ஏன்னா அவருக்கு ஆல்ரெடி தெரியும்
எப்படி தெரியும்? பராசக்தி கிட்டேருந்து வரம் வாங்கிட்டு வரும்போது வர்ற மகளுக்கு ஒரு திருமணம் நடந்து ஓராண்டில் மருமக இறந்த பிறகு மருமகன் உயிரை எடுத்துகிட்டு போகிற யமனை பின்தொடர்ந்து யமனை வென்று சாவித்திரி திரும்ப வர வேண்டும் என்ற அந்த இறைவன் திட்டத்தை அஸ்வபதியாகிய சாவித்திரி அப்பா தெரிஞ்ச வருது. அதனால் அவர் அமைதியாக இருக்கார். அம்மாவுக்கு புரியாது, அம்மா டென்ஷன் ஆகுது. அம்மா யாருன்னு நம்ம மைண்டு. பகவான் ஸ்ரீ அரவிந்தர் மாளவிகாவை நமக்கு எப்படி புரிய வைக்கிறாருன்னா, ஒரு சுச்சுவேஷனை நம்ம எப்படி திகிலாக பார்ப்போங்கிறதுக்காக சாவித்திரி அம்மா மூலயமா நமக்கு புரிய வைக்கிறார். விதிங்கிறது வாழ்க்கையில் ஏதாவது ஒரு சம்பவத்தை நமக்கு ஞாபகப்படுத்திட்டு போயிடும். அதுதான் நாரதர் வந்து சொல்லிட்டு போனது. இதையெல்லாம் வேடிக்கை தான் பார்க்கணும்னு அசோபதி மாதிரி இருக்க சொல்கிறாரு. இதில் கிளியராக இந்த ட்ராமாவை நல்லா புரிஞ்சுக்கணும். ஒரு வருஷம் திருமண வாழ்க்கை நடக்குது. 12 மாதத்தில் ஒரு நாள் கூட கணவனுக்கு வந்து மரணம் வரப்போதேன்னு ஒரு நாள் அவன் கவலைப்படலை, ஒரு நாளும் அழுவலை. ஐயோ நம்ம விதவை ஆகிடுவோமேன்ற பயம் கிடையாது. அப்போ அவன் என்ன செஞ்சான்னா, அவங்க மாமனார் தியுமத் சேனாவுக்கும் மாமியாருக்கும் பணிவிட செய்கிறார். மாமனாருக்கு கண் இல்லை, அவர் ஒரு ராஜாவாக இருந்து சில பல காரணங்களால் அவர் அதை இழந்து அவர் காட்டில் வசிக்கிறார். அவங்க பையன்தான் சத்தியவான். மாமனார் மாமியாருக்கு பணிவிட செய்கிறார். டெய்லி காலையில் கோலம் போடுவாள், அதாவது ஒரிஜினல் மாவில். இப்போ நம்ம மாவு உருட்டி விட்றோம் இல்லையா, அது மாதிரிலாம் ஒரிஜினல் மாவுலே கோலம் போடுவாள். எல்லா பணிவிடையும் செய்து நல்ல மருமகளாக வாழ்கிறார். அதாவது ஒரு வருட காலத்தில் அவள் செய்த ஒரு மிகப்பெரிய வேலை என்னென்னா, தினமும் ராத்திரியானால் உட்காந்து தியானம் செய்வாள். அந்த தியானத்தின் மூலமாக தனக்குள் இருக்கிற அந்த ஆன்ம பலத்தை பலப்படுத்தி கொண்டே வருவாள். அது எதுக்காகன்னு இப்போ புரியாது. சத்தியவானுடைய மரணம் நடக்கிற நாள் வந்துருச்சு. யமன் எதில் நிற்கிறான். சத்தியவானுக்கு இப்போ மரணம் நடக்க போகிறது தெரியாது. சாவித்திரிக்கு யமன் தெரியுதான். அப்போ தான் சாவித்திரிக்கு ஞாபகம் வருது, ஆஹா அந்த நாள் இன்னைக்கு வந்திருக்கு. உடனே யமன் என்ன பண்ணுறான்னா, சத்தியவான் உயிரை எடுக்கிறான். எடுத்த உடனே சத்தியவானுடைய உயிர் வந்து சாவித்திரி மேலே சாயுது. அந்த பாடி சாய்ஞ்சிடுது. எடுத்துக்கிட்டு அவன் புறப்படுறான். புறப்படும்போது சாவித்திரி அந்த சத்தியவான் உயிரை இன்னொரு பக்கம் பிடிச்சிட்டு நிற்கிறான். சத்தியவானுடைய உயிர் ஒரு பிடி யமங்கிட்ட இருக்குது, ஒரு பிடி சாவித்திரிகிட்ட இருக்குது. ஆனால் பாடி கீழே கிடக்கு. அவனும் கொண்டு போக முடியல, இவங்களும் விட மாட்டேங்கிறாங்க. இந்த சமயத்தில் சாவித்திரி யமனோட பேசுகிறார். ஒரு வருஷம்தான் ஆகுது கல்யாணம் ஆகி. இப்படி திடுதிப்புன்னு கொண்டு போனால் நான் என்னத்துக்கு ஆகுறது? நான் அவனோட அன்பாக வாழ தானே வந்தேன். இப்படி கொண்டுட்டு போனால் என் வாழ்க்கைக்கு அர்த்தம் இல்லை. ப்ளீஸ் திரும்ப கொடுத்துரு. ஏமே என் கடமையை தான் நான் செய்கிறேன், தயவு செஞ்சு டிஸ்டர்ப் பண்ண, என்னை விட்டுரு அப்படின்னு அவன் ரெக்வஸ்ட் பண்ணேன், இவங்க ரெக்வஸ்ட் பண்ணேன். 2 பேரும் ரெக்வஸ்டேஷன் நடந்துட்டுருக்கு. இந்த கான்வர்சேஷனை பகவான் ஸ்ரீ அரவிந்தர் ரொம்ப அழகாக கொண்டு போகிறார். சாவித்திரி தன்னுடைய நியாயத்தை எடுத்து சொல்லுகிறார், யமன் தன்னுடைய கடமையை சொல்லுகிறான். இந்த பயணம் தொடர்ந்து போகும்போது யமனுக்கு ஒரு கட்டத்தில், என்னடா இது எல்லாரையும் டக்கு டக்குன்னு கொண்டு போகணும், இந்த அம்மா புருஷனை அவ்வளோ சீக்கிரம் கொண்டு போக முடியாமல் எவ்வளவு கஷ்டமாக இருக்கே அப்படின்னு அவன் தடுமாறிக்கிட்டே இருக்கான். சாவித்திரி பின்னாடி போகும்போது சாவித்திரிக்குள்ளேயே 3 விதமான எதிர்மறை சக்திகள் சாவித்திரிக்கு சொல்லுது, போவாத, அவன் பின்னாடி போவாத, நீ திரும்ப திரும்ப போனாலும் நடக்காது, அவன் எடுத்தது தான், திரும்பி தரமாட்டான், சொன்னால் கேளுன்னு 3 விதமான சக்திகள் சொல்லிகிட்டே இருக்கு. சாவித்திரி அவங்களுக்கு கன்வின்ஸ் பண்ணுறது உள்ள இருக்கிற எதிர்மறை சக்திகளை, நீங்கள் என்ன சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன், நான் போய் தான் தீருவேன், நான் போயிட்டு வந்து நான் யாருன்னு உங்களுக்கு தெரியும், அப்போ உங்களுக்கு வேண்டி நான் ஹெல்ப் பண்ணுவேன், சரியா, என்னை இப்போ எதுவும் சொல்லாதீங்க, வழி விடுங்க சொல்லி கண்டினியூ பண்ணும்போது ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் யமனுடைய
அந்த எல்லையை தாண்டி மனிதர்கள் போக முடியாது. அவன் போயிட்டான். பட் ஆனால் உயிர் சாவித்திரி கையில் சத்தியவானோடது இருக்குது கொஞ்சம். இதை விட்டால் தானே அவன் போக முடியும். அவனும் வந்து இழுக்கிறான், வர மாட்டேங்குது. ஆனால் அந்த எட்ஜை தாண்டியும் சாவித்திரி எகிரி குதித்து பின்னாடியே போக ஆரம்பித்தோடனே யமனுக்கு ஒரு பயம். என்னடா நம்ம எல்லைக்குள்ளே யாரும் வர முடியாது, இந்த அம்மா உள்ளே வருது, இது என்ன காரணம்னு கொஞ்சம் யோசிக்கிறான். அப்போ யமன்கிட்ட சொல்கிறா சாவித்திரி, நீ ரொம்ப நல்லவன். யார்? உன் பேரே காட் ஆஃப் டெத்து தான். நீ இறைவனுடைய கடமையை தான் செய்கிற. உன் மேலே எனக்கு எந்த வருத்தமும் நான் குறையா சொல்ல மாட்டேன். கொஞ்சம் கன்சிடர் பண்ணு, அவ்வளோதான் நான் கேட்குறேன். நீ நல்லவன் தான் அப்படின்னு புகழ்ந்த உடனே அவனுக்கு மனசு என்னமோ மாதிரி ஆகி, ஏம்மா நீ ஏதாவது வரம் கேளு, நான் தரேன். என்ன வேணாலும் கேளு தரேன். நீ என்ன வேணாலும் கொடுத்து வாங்கிட்டு போகிறதுக்கு நான் சாதாரண ஆள் இல்லை. இல்லை, நான் வந்து கணவனுக்காக, அந்த அன்புக்காக அவன் தான் வேணும்னு நான் நிற்கிறேன். எனக்கு அந்த உயிரை மட்டும் கொடுன்னு, அதை தவிர வேறு எதை கேட்டாலும் கொடுக்குறேங்கிறேன். கடைசி வரைக்கும் சாவித்திரி கன்வின்ஸ் ஆகிற மாதிரி இல்லை, யமனும் விடுற மாதிரி இல்லை. அப்போ தான் சாவித்திரியை பற்றி பகவான் ஸ்ரீ அரவிந்தர் ஒரு ஹைலைட் கொடுக்குறார். சாவித்திரி தேவியினுடைய முழு பலத்தை பிரயோகிக்கும் பொழுது யமனை வெல்ல முடியவில்லை. யமனை வெல்ல வேண்டுமானால் சாவித்திரி என்ன பண்ண வேண்டும் என்று ஸ்ரீ அரவிந்தர் என்ன சொல்லுகிறார்? நமக்கு சாவித்திரி மூலமாக ஒரு மெசேஜ் சொல்கிறார். யமனை வெல்ல வேண்டுமானால் நமக்குள் இருக்கிற பிரபஞ்ச சக்தியை நாம் பயன்படுத்த வேண்டும் என்று அந்த சாவித்திரிக்கு தோன்றுறது. அந்த சாவித்திரிக்கு இயல்பாகவே கடந்த காலங்களில் நடந்த விஷயங்கள்லாம் அப்போ தோணுது. அந்த நினப்பெல்லாம் வரும்போது இன்னொரு எண்ணமும் வருது. இல்லை, நீ பழசை நினச்சிட்டு இருக்காத. இப்போ நீ வந்த பர்பஸ் வந்து மரணத்தை வெல்லணும். அதை முதல்ல என்னன்னு பாருன்னு உடனே சட்டுன்னு உடனே ஆழ்ந்த தியானத்தில் உட்காந்து அந்த உள்ளே இருக்கிற பிரபஞ்ச ஆற்றலை கூப்பிடுறா. அந்த பிரபஞ்ச ஆற்றலை கூப்பிட்ட உடனே அதுக்கு ஒரே குஷி ஆயிடுச்சு. உலகத்தில் யாருமே கூப்பிடலையே, யாரோ கூப்பிட்றாங்களேன்னு உள்ளேருந்து வேகமாக வந்து, என்ன தேவி உனக்கு என்ன வேணும்? மரணத்தை வெல்றதுக்கு எனக்கு பலம் வேணும். மரணத்தையா? உலகத்தையே வெல்றதுக்கு சக்தியாக இருக்கிற நான் உள்ளே உட்காந்துக்கிட்டு எடுத்துக்கோ அப்படின்னு கொடுத்தவனே சாவித்திரிக்கு பயங்கர ஒரு பலம். அப்படியே பிரம்மாண்ட விஸ்வரூப தரிசனமாக அவர் ஒளியாக அப்படியே அப்படி நிற்கிற உடனே, அப்படி நிற்கிறத பார்த்து யமன், என்னடா அது, புருஷன் உயிரை கொடுன்னு கெஞ்சிக்கிட்டு வந்த ஒரு பெண் திடீர்னு பிரம்மாண்டமாக நிற்கிறாளேன்னு சொல்லி நீ யாருன்னு கேட்குறான். வேறு யாரும் இல்லை, நீ எடுத்துகிட்டு போகிற சத்தியவான், அவன் மீது அன்பு வைத்திருக்கிற ஒரு பெண்மணி. இந்த அன்பு அந்த மரணத்தை வெல்லும். இந்த உண்மையான அன்பு வெல்லும். நீ பார்க்குறது உண்மையான அன்பை அப்படின்னு சொல்லும்போது இந்த ஒளிக்கு முன்னாடி யமன் பணிஞ்சிடுறான். ஏன்னா யமன்கிறது இருள். இப்போ சாவித்திரி தேவி ஒளியாக இருக்கும்போது யமன்கிற இருள் மறைஞ்சு போகுது. கரைஞ்சி காணாமல் போய் அந்த இருள் குரல் கொடுக்குது, தேவி எனக்கு ஞானத்தை கொடுத்து, எனக்கு ஒரு பெருமையை கொடுத்து, எனக்கு ஒரு ஆச்சரியமான ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்து பல்வேறு விஷயத்தை புரிந்து கொண்டேன். இனி இந்த உலகத்தில் எனக்கு எந்த வேலையும் இல்லைன்னு சொல்கிறான் யமன். சாவித்திரி சத்தியவானை கூட்டுக்கிட்டு நான் திரும்புகிறேன் பூமிக்குங்கிறேன். ஏன் சாவித்திரி, உனக்கு தான் ஹஸ்பண்ட் கொடுத்துட்டேனே, இங்கே இருக்க வேண்டியதானே? என் ஹஸ்பண்டுக்காக வரல, இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற எல்லா உயிர்களும் எந்த ஒரு விதத்திலையும் மரணத்தை சந்திக்கக்கூடாதுங்கிறதுக்கு அவங்கள நான் போய் பலப்படுத்தணும். அவங்களுக்குள்ள இருக்கிற ஆற்றலை நான் உணர வைக்கணும் இல்லையா? நான் போகிறேன். அவன் யமன் சொல்கிறான், நானும் அவன் கூட வந்துட்டுமா? அங்கே தான் சாவித்திரியை பற்றி பகவான் ஹைலைட் பண்ணுறார். ஆத்மார்த்தமாக தன் கணவனாக ஏற்றுக்கொண்ட உயிரை எடுத்துன்னு போகிற எதிர்மறையான யமனையே மனம் மாற்றி திரும்ப தனக்கு பின்னால் சேவை செய்யறதுக்கு அவனையே வரவழைக்கிற அளவுக்கு சாவித்திரி நடந்துக்கிட்டா இல்லையா? அந்த ஃபார்முலாவை நீங்கள் ஏன் ஃபாலோ பண்ணக்கூடாதுன்னு கேட்குறாரு பகவான். இந்த சாவித்திரியினுடைய கதையை நல்லா நீங்கள் ஆழமாக புரிஞ்சுக்கணும்.
அதாவது 724 பக்கத்தில் பகவான் ஸ்ரீ அரவிந்தர் சாவித்திரியில் சொல்கிறார், அண்ட் இன் ஹெர் பூசம் நர்ஸ்டு எ கிரேட்டர் டான் அப்படின்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறார். இப்போ சத்தியவான சாவித்திரி காப்பாற்றியாச்சு. இப்போ சத்தியவான் என்னன்னா ஒரு உயர்ந்த விடியலை நோக்கி வர்றார். அது தானாகவே வந்துடும். பகவான் இதன் மூலமாக என்ன சொல்கிறாருன்னா, மனிதனுக்கு இருக்கிற துயரம், அழிவு, எல்லையில்லாத கஷ்டங்கள், இதையெல்லாம் இறைத்தன்மையாக மாற்றி மனிதனுக்கு வழி இல்லாத ஒரு மரணமில்லாத பாதையில் அழைத்து செல்வதற்காகத்தான் இந்த நூலை நான் எழுதி கொடுத்துருக்கேன்னு சொல்கிறார். மரணம்னா டெத்து மட்டும் இல்லை, நமக்கு இருக்கிற கடன் பிரச்சனை, நமக்கு இருக்கிற திருமண வாழ்வு பிரச்சனை, நமக்கு இருக்கிற தொழில் நஷ்டம், நமக்கு இருக்கிற ஹெல்த் ப்ராப்ளம், நம்ம லைஃப்பில் நடக்கிற அவமானங்கள், இதெல்லாமே மரணம் தானே. மரணங்கிறது வேதனை. இந்த எல்லா வேதனைகளையும் பகவான் நமக்கு என்ன சொல்கிறாரு, சாவித்திரி தேவி மாதிரி உன்னுடைய மனநிலையில் இருந்தீன்னா எல்லா இடத்துலையும் நீ வெற்றி பெறலாம். இந்த துன்பங்களை கஷ்டங்களை எல்லாம் மரணங்கிற வேலையாக நீ பார்த்துட்டு பயந்துடாத, வருத்தப்படாத. அவள் ஹேண்டில் பண்ண மாதிரி நீ என்ன பண்ணலாம், ஜெயிக்கலான்னு சொல்கிறார். சாவித்திரி மூலமாக பகவான் சொன்னது, பதட்டப்படாமல், அதையே நினச்சி அழாமல், தனக்குள்ளே இருக்கிற சக்தியை பயன்படுத்தி இல்லை மரணத்தை வென்ற மாதிரி உங்கள் வாழ்க்கையில் எந்த சுச்சுவேஷன் வந்தாலும் உள்ளே போய் அந்த பிரபஞ்ச அன்னையை துணைக்கு அழைச்சிக்கிட்டிங்கன்னா எந்த ப்ராப்ளமாக இருந்தாலும் நீங்கள் ஜெயிக்கலான்னு சாவித்திரியில் சொல்கிறார். இதுதான் கதை. இது 24,000 வரியில் அரவிந்தர் சொல்லியிருக்கிறார். நான் சுருக்கமாக ஒரு ட்ரெய்லர் கொடுத்துருக்கேன். இது வெறும் ட்ரெய்லர் தான். இதிலே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இதுக்கு மேலே விளக்கமாக புரியணும்னா சொல்ல நான் ரெடி, ஆனால் மக்களுக்கு நேரம் இல்லை. பரவாயில்லை, அப்பப்போ சில வரிகளை சொல்லி மக்களுக்கு வேண்டிய ஞானத்தை இந்த வாழ்வு முழுக்க கொடுக்க நான் ஆயத்தமாக இருக்கிறேன். பாண்டிச்சேரி ஸ்ரீ அரவிந்தர் ஆசிரமத்தில் நிறைய அமானுஷ்யமான விஷயங்கள் நடந்திருக்கும். அதுலேருந்து சிலது ஏதாவது சொல்லுங்கள். நீங்கள் கேட்குறது சிலது தான், சிலது நிறைய இருக்குது. சரி, ஒரு சிலது உங்களுக்காக சொல்கிறேன். பாண்டிச்சேரியில் 1910, அதாவது 110 வருஷத்துக்கு முன்னாடி, அப்போல்லாம் இந்த குட் நைட்டு, இந்த கொசுவத்தி சுருள் இதெல்லாம் கிடையாது. கொசு தொல்லைங்கிறது பயங்கரமாக இருக்கும். ஸ்ரீ அரவிந்தர் ஆசிரமத்தில் தவம், தியானம், யோகம் என்னென்னா இப்படி உக்காந்தாங்கன்னா அசையக்கூடாது. கொசு எப்படி கடிக்கும், அது பாட்டு வச்சு கடிச்சுட்டு இருக்கும். இந்த மாதிரி கண்டிஷனில் அன்னைக்கு ரொம்ப தொந்தரவாக போச்சு. இது என்னடா இவ்வளோ கொசு கடிக்குது அப்படின்னு நினச்சி இந்த கொசுவை ஒரு முடிவு பண்ணணும், இந்த கொசுவை ஒரு முடிவு கொண்டு வரணும் அப்படின்னு நினச்சாங்க. இந்த கொசுவை உலகத்திலே இல்லாமல் பண்ணிடலாமான்னு அவனுக்கு ஒரு பயங்கர பவர் இருக்கு இல்லையா, அவங்க தான் பராசக்தியாச்சே. ஒரு முடிவு பண்ணும்போது பகவான் ஸ்ரீ அரவிந்தருக்கு தெரிய வந்தது. மதர்கிட்ட கொஞ்சம் சொல்லி இந்த கொசுவை அழிக்கிற வேலையை விட்டுருங்க, கொசுவை அழிக்கிற வேலையை விட்டுருங்க. ஏன்னா அது இந்த உலகத்திற்கு ஒரு பர்பஸாக வந்திருக்கு. அது எந்த பர்பஸாக வந்ததோ அது நிறைவேற்றிட்டு அந்த இனம் இல்லாமல் அப்புறம் போயிடும். ஆனால் அதை அழிக்கிற வேலையை நம்ம செய்யக்கூடாது, சரியா? அது இருந்துட்டு போட்டோம் அப்படின்ட்டார். உடனே மதருக்கு ஒரே ஆச்சரியம், இது இப்படி ஒரு விஷயம் இருக்குது அப்படிங்கிறது. அவங்க டக்குன்னு பகவான் சொன்னால் மறுபேச்சு பேச மாட்டாங்க. கொசு கடிக்குது, இம்சை தான். பகவான் ஸ்ரீ அரவிந்தர் சொல்கிறாரு, இந்த கொசு கடி கூட தாங்க முடியாதவங்க இங்கே எப்படி யோகம் பண்ணுவாங்க அப்படின்னு அவர் கேட்குறாரு. இந்த கொசு கடியை கூட தாங்க முடியலன்னா எப்படி யோகம் பண்ணுவேன்? நியாயமான கேள்வி தானே.
யாரும் மறுபேச்சு பேச முடியல. ஒரு கட்டத்தில் நிறைய கொசு பகவான் மேலே போய் உட்காந்துக்கும். அவரை கடித்து ரத்தத்தை எடுத்துகிட்டு இருக்கும். இப்போ உங்கள் மேலேயோ இல்லை கேமராமேன் மேலேயோ உட்காந்துதுன்னா டப்புன்னு அடிச்சிடுவோம் அந்த கொசுவை. இல்லை, உட்காந்துக்கிறது பகவான் மேலே. நீங்கள் கொசுவை நீங்கள் அடிக்க முடியுமா? ஒன்றும் பண்ண முடியாது. அந்த கொசுவை போய் ஓட்டவும் முடியாது. ஏன்னா அவர் யோகத்தில் இருக்கார், டிஸ்டர்பும் பண்ண முடியாது. அந்த கண்டிஷனில் அங்கே சுற்றி இருக்கிறவங்களுக்கு இருக்குமே ஒரு நிலைமை ரொம்ப கஷ்டமாக இருக்கும். பகவான் அதை அக்செப்ட் பண்ணுறாரு. புரியுதா உங்களுக்கு? இப்போ கொரோனா இருக்குது, மதர்கிட்ட சொன்னால் ஒரு வினாடியில் அது இல்லாமல் பண்ணிடுவாங்க. ஒரு வினாடி தான். இந்த கொரோனாவுக்கு இந்த உலகத்தில் ஏதோ ஒரு பர்பஸ் இருக்குன்னு கடவுள் இதை அனுப்பியிருக்காரு. இல்லைன்னா அவர் வேடிக்கை பார்ப்பாரான்னு? அதெல்லாம் மதர் வேடிக்கை பார்ப்பாங்களா? ஒரு பர்பஸ் இருக்குது. பட் இருந்தாலும் டிவோட்டியாக இருக்கிற நாம் மதர்கிட்ட கண்டிப்பாக நம்ம இந்த விஷயத்தை கொண்டு போய் இதுக்கு ஒரு தீர்வு காணுங்கன்னு நம்ம சொல்ல போகிறோம். இந்த வாரத்தில் அன்னையினுடைய 4 அம்சமான மகாகாளியை வரவழைச்சி, மகாகாளிக்குரிய சில மலர்கள் இருக்குது, அதை கொண்டு போய் சமர்ப்பித்து, அதுக்காகவே அன்னை எழுதி கொடுத்த மந்திரம் இருக்குது. அந்த மந்திரத்தை மகாகாளி முன்னாடி நாம் எல்லாரும் உட்கார்ந்து படித்தோம்னா அந்த மகாகாளியினுடைய உக்கிரமான அந்த தேவதை இந்த உலகில் கொரோனாவை அழிக்கணும்னு நாம் மனமுருகி அழைச்சோம்னா கொரோனாவை கொஞ்ச நேரத்தில் இந்த உலகத்தை விட்டு அழிச்சிடுவாங்க. அதை நம்ம அடுத்த வாரம் நடக்க போகிறது. அந்த யுத்த களத்தில் கொரோனாவை நம்ம உண்டிலன்னு பார்க்க போகிறோம், அந்த மகாகாளியினுடைய துணையோடு. சரிங்களா? இந்த பிளஸ்ஸிங் பேக்கெட் அப்படிங்கிறது நம்ம ஆசிரமத்துலேருந்து வரும், நம்ம மையங்கள்லேருந்து வரும். ஒரு கல்யாணம் ஆன 2 பேர் கணவன் மனைவி, நாங்கள் தேனிலவுக்கு போகிறோம், எங்களுக்கு ஒரு பிளஸ்ஸிங் பேக்கெட் கொடுங்கன்னு மதர்கிட்ட கேட்டாங்க. சரி அப்படி கொடுத்தாங்க. அதை வாங்கி பையில் போட்டுக்கிட்டு அவங்க பாட்டு போயிட்டுருக்காங்க. தேனிலவு தானே. ஊட்டிக்கு போகிற தூரத்தில் இவங்க போன பஸ்ஸு குப்புரை கவுந்து உள்ளே இருந்தவங்க பூரா அவுட்டு, மாப்பிள்ளை பொண்ணு தவிர. இது உங்களுக்கு என்ன புரியுதுன்னா பிளஸ்ஸிங் பேக்கெட். அது வெறுமனே பிளஸ்ஸிங் பேக்கெட் கிடையாது. அதுக்குள்ளார அன்னை பகவானுடைய சமாதி மேலே இருக்கிற அந்த பெட்டல்ஸ்னு சொல்லுவாங்க, ஃப்ளவர், ப்ரொடெக்ஷன் ஃப்ளவர்லாம் பதப்படுத்தி உள்ளே வச்சு பேக் பண்ணி கொடுப்பாங்க. அந்த பிளஸ்ஸிங் பேக்கெட் இருந்ததுன்னா அதை பாதுகாக்குங்கிறதுக்கு அதோடைய மகிமைக்காக நான் சொல்கிறேன். நான் எத்தனையோ ஆயிரக்கணக்கான மக்கள் பிளஸ்ஸிங் பேக்கெட்டு இல்லாமல் வெளியே போக மாட்டாங்க. ஏன்னா அதுக்கு அவ்வளவு பவர் இருக்குங்கிறது அன்பர்களுக்கு தெரியாதில்லை. அந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்தது. அதாவது ஒருத்தர் ஒரிசாக்காரர், அவர் ஒரு முறை பாண்டிச்சேரி வந்துட்டு அங்கே ஆசிரமத்தில் தங்கியிருந்தார். தங்கியிருக்கும்போது அவர் ஆசிரமத்துக்கு இன்னும் போகலை, ஆனால் அங்கே வெளியே தங்கியிருக்காரு. அவருக்கு ஒரு ஜுரம் வந்து ஒரு மாதிரி ஃபீவராக இருந்த உடனே, என்னமோ ஃபீவராக இருக்க என்னன்னு புரியல அவருக்கு. அந்த டைமில் பார்த்தா எதிரில் ஒரு 4 பேர் தெரியுறாங்க. ஆனால் அவங்க வந்து ஒளி புரிந்தி ஜீவர்கள்னு சொல்லுவாங்க. அதில் ஒரு ஆள் வந்து இவர்கிட்ட காதில் சொல்கிறார், உங்களை கூட்டிகிட்டு போகிறதுக்காக வந்திருக்கோம் அப்படின்னு. யாருன்னா யமனுடைய தூதர்கள். அதாவது மரணம் வரத்துக்கு முன்னாடி ஜுரம் வந்திருக்கு, ஜுரம் வந்த உடனே கண்ணில் தெரியுது. புரியுதா அவருக்கு? கண்ணில் தெரிஞ்ச உடனே ஒரு ஆள் வந்து காதில் கடிக்கிறான். இவருக்கு புரிஞ்சு போச்சு, கூட்டிகிட்டு போகிறாங்கன்னா என்ன அர்த்தம்னா யமன் வந்து கூட்டிகிட்டு போகிறான்னு அர்த்தம். புரிஞ்சு போச்சு விஷயம். அவர் உடனே ஒரு டயலாக் சொன்னார், என் உயிர் ஆசிரமத்துக்கு உள்ளே தான் போகுமே தவிர வெளியில் போக முடியாது அப்படின்னு சொன்னார். அந்த வந்தவங்களுக்கு ஒரு ஷாக்கு, என்னடா அது கொண்டு போகலான்னு பார்த்தா இந்த மாதிரி ஒரு அதிர்ச்சியான ஃபார்முலா சொல்கிறாரு. நம்ம ஆசிரமத்துக்குள்ளே நுழைய முடியாது, ஆசிரமத்துக்குள்ளே தான் என் உயிர் போயின்னு அவர் தீர்மானமாக இருக்கார்.
இப்போ அவர் தீர்மானத்தை மீறிலாம் எடுக்க முடியாது. நீங்கள் யமனாக இருந்தாலும் உங்களுக்கு ரைட்ஸ் இருக்குது. ஆனால் அந்த உயிர் ஒத்துக்கலை, அது இஷ்டமாக தான் வருவேன்னு சொன்னால் யமனாலே முடியாது. அப்போ என்ன அர்த்தம்னா யமன் கூப்பிட்டா கூட நீங்கள் முடிவெடுக்கணும் ஸ்ட்ராங்காக. அதான் மெசேஜ். அப்புறம் சொல்லுச்சு நாங்கள் போயிட்டு வரேன்ட்டு கிளம்பிடுது. அதுதான் மதர் சொல்லுவாங்க வில் பவர். தமிழில் சொன்ன தில்லு வேணும்பாங்க. பகவான் ஸ்ரீ அரவிந்தர் சொல்கிறார், பரமாத்மாவின் முடிவுப்படி காலதேவன் உன்னை அழைத்தால் உள்ளே இருக்கிற ஜீவாத்மா ஒத்துழைத்தால் தான் அந்த காலதேவன் கூட்டிகிட்டு போக முடியுங்கிறார். அப்போ ஜீவாத்மா ஒத்துக்கணும். இப்போ நம்ம ஊரில் இருக்கிற எல்லா ஜீவாத்மாவும் காலதேவன் கூட்டம் ஓடி போயிடுதுங்க பின்னாடியே. யாருக்கு மரணம் வந்தாலும் அந்த நேரத்தில் யமன் கண்ணில் தெரியும், நமக்கு தெரியாது. மரணம் நெருங்கின்னு இருக்கு, உயிர் போயின்னு இருக்கு, அவன் எடுத்துக்கிட்டு இருக்கிறான், அந்த ப்ராசஸ் நடக்கும்போது யமன் கண்ணில் தெரியும், சுற்றி இருக்கிறவங்க தெரியாது. ஆனால் அந்த தருணத்தில் யமனோட போகிறேன்னு இவங்க கிளம்புனாதான் அவன் கூட்டிகிட்டு போக முடியும். அந்த நேரத்தில் மதர் சொல்கிறாங்க என்னை கூப்பிடு. எப்படி கூப்பிடு? எங்கள் மதர்கிட்ட பர்மிஷன் கேட்டியா அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லு. நீ கூட்டும் போ, நான் வரேன். ஆனால் என்னுடைய மதர்கிட்ட பர்மிஷன் கேட்டியா, நீ அவங்ககிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு வா, நான் வரேன் அப்படின்னு சொல்லிவிடு. அவன் என்கிட்ட பர்மிஷன் கேட்காம அவனை எடுக்க முடியாது. ஏன்னா நீ சொன்ன பிறகு நீ தான் என்ன சொல்கிற, எனக்கு கட்டுப்படுற. இப்போ காலம் என்ன ஆகும்? காலதேவன் அவன் எனக்கு கட்டுப்பட்டவன். காலதேவன் எனக்கு கட்டுப்பட்டாலும் நீ என்னை சரணடைஞ்சதால் அந்த காலதேவன் என்னிடம் வரும்பொழுது உன்னை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு என்னோடது. என் அனுமதி இல்லாமல் உன்னை அவன் அழைத்து செல்ல முடியாமல் தடுத்து விடுவேன். அதனால்தான் எந்த மரண தருவாயிலும் என்னை அழை என்று அன்னை சொல்வார். புரியுதா உங்களுக்கு? அன்னை ஆசிரமத்தில் ஒரு சிலர் மேலே ரொம்ப பாசமாக இருப்பாங்க. அப்படி பாசமாக இருக்கிற ஒரு பெண்ணு மேலே ரொம்ப அஃபெக்ஷனாக இருக்கும்போது அவள் சில விரும்பத்தகாத வேலைகளை பண்ணும்போது, அதுவும் குறிப்பாக அன்னை மேலேயே அவளுக்கு ஒரு கடுமையான சில விமர்சனங்கள்லாம் பண்ணுவாள். ஒரு கட்டத்தில் அன்னைக்கு அவள் கண்ணாபின்னான்னு கடிதம் எழுதுகிறாள், அன்னை விமர்சனம் பண்ணி. அந்த கடிதத்தை இன்னொரு சாதகி பார்த்துட்டு, மதர் மேலே இவ்வளவு கடுமையாக பேசுகிறாளே அப்படின்னு மதர்கிட்ட போய் சொல்லி, அந்த உங்களுக்கு எதிராக விமர்சனம் பண்ணுற அந்த பொண்ணை, அந்த சாதகியை நான் உண்டிலன்னு பார்க்க போகிறேன் அப்படின்னு மதர்கிட்ட போய் சொல்கிறேன். மதர் கேட்டுக்கிட்டாங்க. அது ஆமாம், என்னை பற்றி நிறைய கடிதம் எழுதியிருக்கா, என் மேலே அவளுக்கு இவ்வளோ வருத்தமாக கடிதம் எழுதினதை நான் படித்தேன், உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா அப்படின்னு அவங்ககிட்ட சொல்கிறேன். அதாவது அவள் போன பிறவியில் அவள் எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கா தெரியுமா? தாங்கணும் அந்த கஷ்டத்தை அவள் அனுபவித்த மாதிரி யாராலையும் அனுபவித்திருக்க முடியாது. அவள் பட்ட அந்த துன்பத்தை எல்லாம் இந்த பிறவியில் என்கிட்ட வந்திருக்கிறா. இன்னும் அந்த வலி இருக்குது. அந்த வலியினால் அவள் என்கிட்ட கடிதமாக எழுதி அந்த கஷ்டத்தை சொல்கிறா அப்படின்னு அப்படியே கண்ணில் தண்ணி. அதாவது ஆசிரமத்தில் முதல்ல அன்னை கண்ணில், அன்னையோட கண்ணில் தண்ணி தார தாரையாக வந்தது அப்போ தான். தனக்கு எதிராக ஒருத்தி செயல்படுறாங்கிற இடத்துல உடனே எமோஷன் ஆகிற உலகத்தில் அந்த தெய்வீக அன்னை எந்த இடத்த பார்க்குறாங்கன்னா, அவள் போன ஜென்மத்தில் பட்ட கஷ்டத்தை தீர்க்கிறதுக்கான ஒரு இடத்துல அந்த கஷ்டத்தை யார்கிட்ட சொல்வா? அதை எங்கேயாவது நம்ம யார்கிட்டையா கொடுக்கணும், அதை ஒருத்தர் தாங்கணும் இல்லை, அதை தாங்க தான் நான் வந்திருக்கேன். அவளுக்கு என்னை விட்டால் யார் இருக்கான்னு சொல்லி அழுதாங்க பாருங்க. அதுதான் அன்னை. அந்த அன்னையை நாம் கெட்டியாக பிடிச்சிக்கணும். ரொம்ப அமானுஷமான விஷயங்களை சொல்லி மெய்சிலுக்க வச்சிட்டிங்க சார். நன்றி. நன்றி சார். அன்னையே தினம் உன்னையே